வணக்கம். ஷாய் நம. எவர் ஒருவர் தெய்வ ரகசியங்களை காத்தும் பாதுகாத்தும் பத்திரப்படுத்தி வைக்கின்றார்களோ அவர்களிடம் தானாகவே சித்தர்கள் வாசம் கொள்வார்கள். பசுவுக்கு நாம் ஏன் அகத்திக்கீரை கொடுக்குறோம்? திருமூலர் பசுவோட உடம்புக்குள்ள வாசம் செய்தார். சில காலகட்டங்களில் அகத்தியர் சில காலகட்டங்களில் வாசம் செய்தார். பசுவானது இந்தந்த தாவரம் நஞ்சை விளைவிக்கும், இந்தந்த தாவரம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று வேண்டுபவற்றை மட்டும் உண்ணும், வேண்டாதவற்றை தொட்டு கூட பார்க்காது, மோந்து கூட பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. அமாவாசை என்று அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு கொடுத்தால் புண்ணியம் சேரும், கர்ம வினைகளையும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். எனக்கு குலதெய்வமே தெரியலீங்க, குலதெய்வ கட்டு போட்டிருக்கு, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, எந்த குலதெய்வம்னு எங்களுக்கு தெரியல, இப்படி எத்தனையோ பேர் புலம்பிட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அப்படி அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதிவு என்னென்னா, அகத்திக்கீரையை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க, காளமாட்டுக்கு கொடுங்க, கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கொடுங்க, இன்னும் அது உத்தமம். மாசமாக இருக்கிற பசுமாட்டுக்கு கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, உணவு தானியங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கு உணவு கொடுக்குறீங்க, அது வயிறார சாப்பிடுதோ அந்த அளவுக்கு அதை சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்கும். மாடு சாப்பிட்டுட்டு திரும்பி உங்களை பார்க்கும் பொழுது அது ஒரு விஷயம் பண்ணும். இது எல்லோரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இனிமேல் அதை கவனித்து பாருங்கள். அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சந்தோஷத்தில் மாடு இப்படி தலையை திருப்பி நாக்கை மூக்கில் இப்படி பண்ணும், வலது பக்கமும் இடது பக்கமும் பண்ணும், இப்படி பண்ணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது, நான் சந்தோஷமாக வயிறு நம்ப சாப்பிட்டேன், நீ நல்லா இருன்னு சொல்லி பசுமாடானது நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது. இனிமேல் இதை கவனித்து பாருங்கள். அதுவும் குறிப்பாக அமாவாசை என்று அகத்திக்கீரையை கொடுக்கும் பொழுது அகத்தில் உள்ள தீயை அணைக்கக்கூடிய கீரை மூலிகை, தெய்வ மூலிகை எதுன்னு கேட்டால் அகத்திக்கீரை. அகம் தெளிவாக இருக்கணும், அகம் சுத்தமாக இருக்கணும், அகத்தில் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு சுத்தமாக தூய்மையாக கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தால், தெய்வாம்சம் பொருந்திய முகமாக இருந்தால், வசீகரமாக இருந்தால், தெய்வ அனுகிரகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ஒருவருக்கு இருக்குமே ஆனால் அவர்களுடைய முகத்தை பார்த்தால் தெரியும், அந்த லட்சணம் இருக்கும். சாமுத்திரிகா லட்சணம் அவங்ககிட்ட இருக்குது. அவங்களோட மூக்கு, கண், பார்வை, அந்த புருவம் அத்தனையுமே நீங்கள் பாருங்கள், அந்த அம்சம் இருக்கும். அந்த தெய்வ அம்சம் பொருந்தியவர்களுக்கு மட்டும்தாங்க அதை இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சித்தர்களுடைய பரம்பரையில் அவர்கள் வந்திருக்க வேண்டும், சித்தர்களுடைய ஆசை பெற்றிருக்க வேண்டும், தெய்வ அனுகிரகம் பெற்றிருக்க வேண்டும், தேவதைகளுடைய அனுகிரகம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் யக்ஷினிகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் சில மந்திரத்தை உச்சாடனம் செய்து கொண்டு சித்தி செய்திருப்பார்கள். சித்து வேலை அவர்களிடம் இருக்காது, மந்திரங்களுடைய பவர் சித்தி செய்து வைத்துள்ளதனால் அவர்களுடைய சொல்லும் செயலும் வாக்கும் உடனே பலிதமாகும். சில பேர்த்த பார்த்தா தெரியும், இவங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை கேட்கலாமே, இவங்க இன்னும் கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்குமே, இவங்களை பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு இருக்கே, இருகரம் குப்பி கையெடுத்து கும்பிட தோணுதே, இவங்க கூட சித்த நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படியெல்லாம் பலவாறாக மனதிற்குள் ஏற்படக்கூடிய அந்த ஸ்பரிசம், அந்த உணர்வு, அந்த மகிழ்வானது தெய்வம்சம் பொருந்தியவர்களிடம் மட்டுமே இருக்கும். அந்த தொடர்பு விட்டகுறை இருந்தால் மட்டும்தான், விட்டகுறை தொட்டகுறை இருந்தால் மட்டும்தான் விட்டகுறையை பிடிச்சு தொட்டகுறையாக உள்ளே வர முடியும். கடந்த பிறவியுடைய தொடர்பு. இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது இந்த ஆத்மாவானது படுக்கும் பொழுது பெயரோட படுக்கிறோம், காலையில் அந்த ஆத்மா திரும்பி வரலைன்னா ஒன்றுமே இல்லை, அதுக்கு பேர் வேறு. அந்த ஆத்மாவானது இந்த பிரபஞ்சம் முழுக்க சுற்றி வரும். கடந்த பிறவி தொடர்பில் இருக்கிற நட்பு வட்டாரங்கள் எல்லாத்தையுமே போய் பார்க்கும், தன்னோட சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்கும்.
அப்போ தான் நம்ம சில பேர்த்த பார்க்கும்போது, இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கோமே, இவங்கள நம்ம அங்கே பார்த்துருக்கோமே, இவங்ககிட்ட நம்ம பேசியிருக்கோமே, சில பேர்த்துட்ட பேசும்போது இன்னும் கொஞ்சம் இவங்ககிட்ட பேசலாம். ரொம்ப நாள் பழகுன மாரி ஒரு உணர்வு இருக்கு உங்கள பார்த்த உடனே. ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் மகிழ்வா இருக்கேன் உங்கள பார்த்ததுலேருந்தே. உங்ககிட்ட பேசுனதுலேருந்துன்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கடந்த பிறவியோட தொடர்பு இருந்தா மட்டும் தான் கண்டிப்பா அது நடக்கறக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அதனால அகத்திக்கீரைய பசுவுக்கு கொடுங்க. அமாவாசை அன்னைக்கு கொடுங்க. நீங்க பிறந்த திதி அன்னைக்கு கொடுங்க. உங்க நட்சத்திரத்த அன்னைக்கு கொடுங்க. அதுவும் நாளைக்கு அமாவாசை, புரட்டாதி நட்சத்திரம் அற்புதமான சனி பகவானுடைய அனுக்கிரகம் யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்கி கொடுங்க. எல்லாம் சரியாயிடும். ஸ்வயரம்.